ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா கமல் சார் பத்தி ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல கமல் சார் மாதிரி ப்ரமோஷன் பண்றதுக்கு நம்ம எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா ப்ரமோஷன் பண்ணாரு. பட் அந்த வீடியோவோட எண்ட்லயே நான் தெளிவா சொல்லியிருந்தேன், படம் வந்ததுக்கு அப்புறம் ஃபேக்கா ப்ரமோஷன் பண்ணிடாதீங்கன்னு. ஆனா அந்த தப்ப கமல் சாரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே செஞ்சிருச்சுங்கிறதா எனக்கு வருத்தம். அதுலயும் சைடு கேப்ல ஒரு வேலை நடந்துச்சு, அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, ஃபாலோ பண்ணனும், லைக் பண்ணனும், முக்கியமா தப்பு இருந்தா கமெண்ட் பண்ணனும். ஒரு படத்தை ப்ரமோஷன் பண்றதுக்கு எந்த அளவுக்கு செலவு பண்ணாங்களோ அதே லெவலுக்கு இந்த படத்தை மட்டம் தட்டுறதுக்கு செலவு பண்ணிருக்காங்கறத சோசியல் மீடியா பார்க்கும்போதே பச்சையா அப்பட்டமா தெரியுது. அதுக்காக தக்லை படம் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டேன், அது ஒரு ஆவரேஜ் சுமாரான படம் தான். ஆனா இந்தியன் 2 அளவுக்கு மோசமான படம் கிடையாது. ஏன்னா கமலஹாசன் மணி சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜெண்டுக்கு எடுக்கக்கூடிய படம் இது கிடையாது. இந்த படத்துல த்ரிஷாவோட கேரக்டர் அதிக பேர் மட்டம் தட்டினீங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன், தமிழ்ல புலிக்குத்தி பாண்டின்னு ஒரு படம் இருக்கு. ஸ்லாங்ல எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான பெண்களை மதிக்கக்கூடிய டைரக்டர் எடுத்த படத்துல வில்லனான அப்பா மகன் 2 பேரும் ஒரே இருப்பாங்க. டைம் இருந்தா அந்த படத்தை பாருங்க, அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேரக்டர் பத்தி பேசலாம்.